எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சக்தி. நேற்று கலாட்டா டிவைன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுடைய வம்சாவளிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது நேற்றைய பேட்டி மட்டும் கிடையாது, பல பேட்டிகள்ல பல இடங்கள்ல தொடர்ச்சியாக பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா பிராமணருடைய வம்சாவளிகள் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறாரு. அதற்கு நாம போதிய ஒரு புரிதலை பார்த்தீங்கன்னா துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை நம் வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்குமே இருக்கு அப்படின்றது தான் இந்த காணொலி மூலமாக பேச வந்திருக்கும். குறிப்பா நேற்று துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் பேசின அந்த பேச்சை ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரியர்களும் பார்த்துருங்க. பிற்பாடு நாம போதிய விளக்கத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கலாம். வரலாற்று நோக்கத்தோட கல்வெட்டுகளோட பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுப்போம். அஸ்வத்தாமா இருக்கார். அதாவது பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் 100 பேருக்கும் ஆச்சாரியன் துரோணாச்சாரியர். துரோணாச்சாரியருக்கும் கிருபிக்கும் பிறந்த ஒரே ஒரு பிள்ளை அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா இந்த அபிமன்யுவின் குழந்தை, உத்தரை கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கொல்ல வேண்டும் என்று நினைத்து பெருமாள் ரட்சித்து கொடுத்தார். அவனுக்கு தான் பரீட்சித்துன்னு பேர். அந்த சமயத்துக்கு அப்புறம் இந்த அஸ்வத்தாமாவுடைய வம்சம் தொடர்ந்தது. அந்த அஸ்வத்தாமாவினுடைய வம்சம்தான் பல்லவ மன்னர்கள். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்துல பல்லவர்கள் ஆண்டார்கள்னு சொல்றோம் இல்லையா, கிளியரா பல்லவர்கள் சொல்லிவிட்டா நாங்க பரத்வாஜர், துரோணர், அஸ்வத்தாமா வம்சத்துல வந்தவர்கள். துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுடைய குணம் எப்படி அப்படின்னா, ராமாயணம், மகாபாரதம், இன்னும் ஏனைய புராணங்களை பற்றிய மிகப்பெரிய அறிவு கொண்டவர், சமஸ்கிருதத்துல புலமை கொண்டவர், இலக்கியங்கள்ல புலமை கொண்டவர். ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவருக்கெல்லாம் கடவுள் கொடுத்த வரமாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பார்க்கணும். அவ்வளோ அறிவு ஞானம் கொண்டவர் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல அவ்வளோ அறிவு ஞானம் கொண்டவங்க கூட ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு இடத்துல தவறுகளை செய்யறாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பா இருக்கு. என்ன வியப்பு அப்படின்னா, பல்லவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அஸ்வத்தாமனுடைய வாரிசுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த பேட்டியிலே உத்திரை மற்றும் பர்ஷித், அபிமன்யு அப்படின்னு சொல்லிட்டு சில பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கும். இதுல பெரும்பகுதியா இருக்கிற வன்னியர்களுக்கு அபிமன்யு யாருன்னு தெரியும், ஆனா உத்திரை, பர்ஷித் யாருன்னு தெரியாது. அதுதான் இங்க இருக்கிற வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுக்குமே பெரும்பகுதியா தெரியாது. மகாபாரதத்தை முழுசா படிச்சிருந்தா இந்த கேரக்டர்லாம் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல உத்திரை, பர்ஷித், அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லி கடந்து பல்லவர்களோட கனெக்ட் பண்றதுதான் ஒரு மிகப்பெரிய வியப்பு. சரி, முதல்ல பர்ஷித் யாரு, பர்ஷித்துடைய தாயா இருக்கிற உத்திரை யாரு, உத்திரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமனுக்கு என்ன சம்பந்தம், அபிமன்யுக்கும் என்ன சம்பந்தன்றத முதல்ல விளக்கிட்டு பிற்பாடு நம்ம கல்வெட்டுகள் மூலமாக இவருக்கு பார்த்தீங்கன்னா சில புரிதல்களை உருவாக்கிடும். முதல்ல மகாபாரத போர் எல்லாருக்குமே தெரியும். 18ஆம் நாள் போர்ல அனைத்து கௌரவர்களும் பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறாங்க. கௌரவர்களுடைய பக்கம் இருந்துதான் துரோணாச்சாரியாரும் அஸ்வத்தாமனும் மிகப்பெரிய போராக பாண்டவர்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா போர் புரியுறாங்க. இது அனைத்து மக்களுக்குமே தெரியும். அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல தன்னுடைய பார்த்தீங்கன்னா படையும் தன்னுடைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்ட பின்னாடி அஸ்வத்தாமனால பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியல. அப்படி பொறுக்க முடியாத போகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுடைய வம்சாவளிகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உப பாண்டவர்களாக சொல்லப்படுகின்ற பாண்டவர்களுடைய பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை அஸ்வத்தாமன் கொல்றான். கொன்னுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு செய்தி போகுது. அபிமன்யோடைய பார்த்தீங்கன்னா மனைவி கருவுற்று இருக்கிறா, அந்த கருவை கூட நம்ம அழிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா வரான் அஸ்வத்தாமன். அதனால என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய பிரம்மாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா அந்த கருவின் மீது கருவிலே பார்த்தீங்கன்னா கொல்றதுக்காக பிரம்மாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா எரியறான். யார் அந்த பார்த்தீங்கன்னா அபிமன்யோடைய மனைவி அப்படின்னு பார்த்தா உத்திரை. அந்த உத்திரையோடைய பார்த்தீங்கன்னா மகன் தான் பர்ஷித். புரியுதுங்களா? பர்ஷித் மீது தான் அஸ்வத்தாமன் பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரத்தை எரியறான். இதை பார்த்த பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு மிகப்பெரிய கோபம் வந்துருச்சு. எப்படின்னா, ஒட்டுமொத்த வம்சத்தை பூபாண்டவர்கள் அழிச்சா நான் ஏத்துக்கிட்டேன், ஆனா கருவுல இருக்கிற ஒரு பிள்ளைய பார்த்தீங்கன்னா கொல்ற அளவுக்கு நீ பார்த்தீங்கன்னா மூர்க்கனா மாறுற அப்படின்னா இனிமேல் நீ பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியாக வாழு, உனக்கு உடம்பு கிடையாது, சிரஞ்சீவியா இருந்துட்டு போ, வாழ்நாள் முழுக்க இப்படியே நீ இருந்துட்டு போகணும். அதையெல்லாம் தாண்டி உனக்கு இன்னொரு சாபம் இருக்கு. எந்த பாண்டவர்களை நீ பார்த்தீங்கன்னா அழிக்க துணிஞ்சையோ அதே பாண்டவர்களுடைய வம்சாவளியை சார்ந்த பர்ஷித்தை காக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா கடமையும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா சாபம் கொடுக்கிறார். அந்த சாபத்துடைய நீட்சியாகத்தான் அஸ்வத்தாமனை பார்த்தீங்கன்னா பல்லவர்கள், அதாவது
பாண்டவர்களுடைய வம்சாவளிகளாக தங்களை சொல்லிக்கிட்ட, பர்ஷித்தோடைய வம்சாவளிகளாக சொல்லிக்கிட்ட ஒரு குல குருவாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமனை வைக்கிறாங்க. ஏன்னா அஸ்வத்தாமன் தான் பர்ஷித்தை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துறாரு, பின்னாடி இருக்கிறாரு, எல்லா சாபத்தின் வாயிலாக எல்லா விஷயத்தையும் பண்றாரு. இதை நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, கடந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி 2898 அப்படின்னு சொல்லிட்டு ஏடி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். அதுல அஸ்வத்தாமன் வந்து ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்காகவே இருப்பான், சாபம் பெற்று வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான். அந்த குழந்தையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஷித். இந்த மைய கருத்தை வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படமும் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றத மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு புரிதல் இருக்கும். புரியுதுங்களா? எனக்கு அந்த புரிதல் இருக்கு. புரியாத வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரிதலை ஏற்படுத்திக்கங்க. புரியுதுங்களா? அந்த பர்ஷித்தோடைய வம்சாவளிகள் தான் பல்லவர்கள். புரியுதுங்களா? துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் இந்த விளக்கத்தையும் கொடுக்கணும், அவருக்கு என்ன சாபம் ஏற்பட்டது அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி அஸ்வத்தாமனுக்கு மனைவியே கிடையாது, பிள்ளைகளே கிடையாது. அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமனுடைய வம்சாவளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள். இது என்ன காமெடி சொல்லுங்க பார்க்கலாம். துஷ்யந்த் அவர்களே, என்ன காமெடி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்து போருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சபிக்கப்பட்டுட்டாரு, சாபம் பெற்றுட்டாரு. புரியுதுங்களா? அவருக்கு பூத உடலே கிடையாது அஸ்வத்தாமனுக்கு. அப்புறம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பல்லவர்கள் வந்து அஸ்வத்தாமனுடைய வம்சாவளிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதே மிகப்பெரிய வேடிக்கை. என்ன வேடிக்கை அப்படின்னா, இதற்கு இன்னொரு புரிதலை ஏற்படுத்த விரும்புகிறேன். சத்திரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய குலக்குருக்களுடைய கோத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டவர்கள். புரியுதுங்களா? காஷ்யப கோத்திரமாக சோழர்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க, பரத்வாஜ கோத்திரமாக வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே பல்லவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பு மகிழ்ச்சி கோத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க, சம்பு கோத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படி வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 கோத்திரம் இருக்கு. ரகுகுல கோத்திரம், ரவிவம்ச ஏகப்பட்ட கோத்திரங்கள் இருக்கு, 36 கோத்திரங்கள் இருக்கு. இதுல பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய குல குருக்களுடைய கோத்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதோடைய நீட்சியாகத்தான் பர்ஷித்தை காப்பாத்தினாரு, காப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலத்தை வந்து பார்த்தீங்கன்னா விரித்தேடிய வச்சார் அஸ்வத்தாமன் ஒரே ஒரு காரணத்தாகத்தான் அஸ்வத்தாமனை வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் போற்றினாங்க. புரியுதுங்களா? அது மட்டுமே ஒழிய மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களுடைய வம்சாவளிகள் பல்லவர்கள் அப்படின்றது மிகப்பெரிய முட்டாள்தனம். இதற்கு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, கிபி வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டுல மாயூர சர்மன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பிராமணன் காஞ்சிபுரத்தை முற்றுகையிடுறான். காஞ்சிபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கையில கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுகையிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்றான், நான் பிராமணனா பிறந்து வேதமா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு எல்லாத்தையும் பண்ணா கூட கடவுளே எனக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஆள்ற பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கல, என் வம்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து கொடுக்கல, என் வம்சமே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறீங்க, இந்த காஞ்சிபுரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள் சிறந்தவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயூர சர்மன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். இந்த விஷயத்த 100 ஆண்டுகளுக்கு கழித்து அவருடைய வம்சாவளிகள் வந்து பார்த்தீங்கன்னா தலக்கொண்டா கல்வெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சிருக்காங்க கிபி 5ஆம் நூற்றாண்டுல. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். பல்லவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பல கல்வெட்டுகள் அவர்களை சத்திரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க, வன்னியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, பள்ளிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கப்படும் பொழுது அஸ்வத்தாமன் அப்படின்ற ஒரு கேரக்டரை சாபத்தால வந்து பார்த்தீங்கன்னா பர்ஷித்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்த ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் வந்து இப்படியாப்பட்ட பேட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கொடுக்கறத வந்து கொஞ்சம் நிறுத்தணும். புரியுதுங்களா? சாபம் ஆகியோ மனைவி இல்லாத அஸ்வத்தாமனால ஒரு வம்சத்தெல்லாம் உருவாக்க முடியாது. ஒரு குல குருவாக ஒரு குருவாக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் வந்து பர்ஷித்துக்கும் பர்ஷித்தோடைய வம்சாவளிகளுக்கும் இருந்தாரு. அதோடைய நன்றி கடனுக்காகத்தான் அஸ்வத்தாமன் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிற மாதிரியும் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஷித், அந்த பர்ஷித்தோடைய வம்சாவளிகளாகத்தான் பல்லவர்கள் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் வரலாறு. இந்த வரலாற்றை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்குங்க, துஷ்யந்த் அவர்களும் புரிந்துக்கணும். மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொய்யை மக்கள் மத்தியில் திணிக்காதீங்க, சொல்லாதீங்க. பரத்வாஜ கோத்திரத்தார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் நாம் அது பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட புள்ள அப்படின்ற சொல்கிற வரைக்கும் நம்ம பேசணும் அப்படின்னா அது வந்து சங்கடமாயிடும். புரியுதுங்களா? பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் கிடையாது. சத்திரியர் பிராமணர் வைசியர் சூத்திரர் தான். அதை நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா மனசங்கடமாயிடும். எங்களுக்கும் புராணங்கள் தெரியும், எங்களுக்கும் வேதங்கள் தெரியும், எங்களுக்கும் வரலாறுகள் தெரியும்ன்றத துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுக்கு அன்போடு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் சார்பாக வந்து நாங்கள் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். பல்லவர்கள் சத்திரியர்கள் அவர்கள் அஸ்வத்தாமனை வந்து பார்த்தீங்கன்னா குலகுருவாக கொண்டோர்கள். புரியுதுங்களா? அந்த குழந்தை
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கச்சி ஏகம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கிற குழந்தை அஸ்வத்தாமன் கிடையாது, பர்ஷித். புரியுதுங்களா? பர்ஷித்துடைய வம்சாவளிகளாகத்தான் பல்லவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் அந்த வரலாற்று புரிதலையும் துஷ்யந்த் அவர்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அன்போட விமல்வர்மன் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் சார்பாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குலம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும். அடுத்த ஒரு நிலக்காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.